ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். நாளை டிசம்பர் 16ஆம் தேதி மதியம் 1:23 மணியிலிருந்து மார்கழி மாதம் ஆரம்பமாகுது. திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை மார்கழி மாதம் தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாம் சுப்பிரபாதம் பாடிதான் துயில் எழுப்புவாங்க. மார்கழி மாதத்துல சுப்பிரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை பாசுரம் பாடிதான் துயில் எழுப்புவாங்க. டிசம்பர் 16ஆம் தேதி மதியம் 1:23 மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காரணத்தினால டிசம்பர் 17ஆம் தேதியிலிருந்து சுப்பிரபாதத்திற்கு பதிலாக வெங்கடேஸ்வர பெருமாளை திருப்பாவை பாசுரம் பாடி துயில் எழுப்புவாங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பாவை பாசுரம் பாடி பெருமாளை துயில் எழுப்புவாங்க. இது கோவிலுக்குள்ள ஏகாந்தமாக நடக்கும். அதே போல திருமலை கோவில்ல மார்கழி மாதம் தவிர்த்து மற்ற நாட்களில் எல்லாம் நடை சாற்றுவதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஏகாந்தம் சேவாவில் போக ஸ்ரீனிவாச மூர்த்தியை தான் தூங்க வைப்பாங்க. ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு பதிலாக நவநீத கிருஷ்ணரை தான் ஊஞ்சல்ல தூங்க வைப்பாங்க. நவநீத கிருஷ்ணருக்கு வெது வெதுப்பான தண்ணீர்ல தான் அபிஷேகமும் செய்வாங்க. மற்ற நாட்கள் எல்லாம் சேஷரநாம அர்ச்சனா சமயத்துல துளசி இலைகளால தான் வெங்கடேஷ பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வாங்க. ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் துளசி இலைக்கு பதிலாக தாயாருக்கு விருப்பமான வில்வ இலைகளால அர்ச்சனை செய்வாங்க. திருமலை கோவில்ல தினமுமே வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு நடக்கக்கூடிய தோமாலா சேவா சமயத்துல திருப்பாவை பாசுரம் விண்ணப்பிப்பாங்க. ஆனால் இந்த மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய தோமாலா சேவாவை திருமலை கோவில்ல மூக தோமாலா சேவா என்று சொல்றாங்க. மூகா என்பது அமைதியை குறிக்கக்கூடியது. மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய தோமாலா சேவா மிக அமைதியான முறையில தான் கோவில்ல ஏகாந்தமாக நடக்குமாம். மார்கழி மாதத்துல வெங்கடேஸ்வர பெருமாளை 3 கிளிகளோடு நம்ம தரிசனம் செய்யலாம். முதல் கிளியானது பெருமாளினுடைய இடது மார்பில் இருக்கக்கூடிய தாயாருக்கு பக்கத்துல இருக்கும். இது இலைகளாலும் பூக்களாலும் செய்யப்பட்ட கிளி. இந்த கிளி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ல இருந்து மார்கழி மாதத்திற்காகவே திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்காக அனுப்பப்படக்கூடியது. இரண்டாவது கிளி பெருமாளினுடைய இடது தோள்பட்டையில இருக்கக்கூடிய சங்குக்கு பக்கத்துல இருக்கும். இது டிடிடி கார்டன் டிபார்ட்மெண்டால திருமலை கோவிலுக்கு கொடுக்கப்படக்கூடியது. இதுவுமே இலை மற்றும் மலர்களால செய்யப்பட்ட கிளி. இந்த 2 கிளிகளுமே நம்ம தூரத்துல இருந்து பெருமாளை தரிசனம் செய்யும் போது பார்க்கறதுக்கு சின்ன கிளிகளாக இருந்தாலும் ஓரளவுக்கு பெரிய சைஸ்ல தான் இருக்கும். இந்த 2 கிளிகளுமே நம்ம கருடாழ்வார் கிட்ட இருந்து வரும்போதுந்தே பெருமாள் கிட்ட பளிச்சுன்னு நம்ம பார்த்துடலாம். ஆனால் 3வது கிளி பெருமாளினுடைய வலது தோள்பட்டைக்கு பக்கத்துல இருக்கும். பெருமாளினுடைய வலது மார்பில் இருக்கக்கூடிய தாயாருக்கும் பெருமாளினுடைய வலது தோள்பட்டைக்கும் நடுவுல இந்த ரத்தினங்கள் மற்றும் வைரங்களால் செய்யப்பட்ட கிளி இருக்கும். இது ஆபரண கிளி என்பதனால பெருமாளினுடைய மற்ற ஆபரணங்களோடு சேர்ந்து இந்த கிளியும் இருப்பது நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கிறப்போ உன்னிச்சு பார்த்தாலும் நமக்கு தெரியாது. நம்ம இருக்கக்கூடிய அந்த சில நொடிகள்ல அந்த 2 கிளிகள் பார்த்துடலாம். இந்த ஆபரண கிளி நீங்க யாராவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னா சொல்லுங்க. போன வருடமும் அதற்கு முதல் வருடமுமே நிறைய பேர் அந்த 2 கிளிகளை பார்த்தோம், ஆனா ஆபரண கிளி எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி பெருமாளை ரொம்ப உன்னிப்பா தரிசனம் செய்தால் அந்த ஆபரண கிளியும் நமக்கு தெரியலாம். போன வருடம் ஒரு ஃபாலோவர் சொல்லியிருந்தாங்க, நான் நேத்திர தரிசனம் அப்போ போயிருந்தேன் மார்கழி மாதத்துல, நேத்திர தரிசனத்துல பெருமாள் கிட்ட கிளிகள் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மார்கழி மாதத்துல பெருமாளை நேத்திர தரிசனத்துல சேவிச்சதில்லை என்பதனால எனக்கு மார்கழி மாத நேத்திர தரிசன சமயத்துல பெருமாள் கிட்ட கிளி இருக்காது என்பது எனக்கு தெரியாது. மற்ற யாராவது நேத்திர தரிசனத்துல மார்கழி மாதத்துல பெருமாளை சேவிச்சிருக்கீங்க, நீங்க கிளிகள் பார்த்திருக்கீங்களா பார்க்கலையா என்பது சொன்னீங்கன்னா அது மற்ற ஃபாலோவர்ஸுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்துல பெருமாளுக்கு சிறப்பு நைவேத்தியங்களாக பொங்கல், சுண்டல், வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்பு தோசை, ஷீரா என்று சொல்லப்படக்கூடிய ரவா கேசரி படைப்பாங்க. இந்த மார்கழி மாதத்துல திருமலை கோவில்ல நடக்கக்கூடிய மிக முக்கியமான விசேஷம் ராபத்து பகல் 10 என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயனோத்சவம். இந்த அத்தியாயனோத்சவம் திருமலை கோவில்ல வரக்கூடிய டிசம்பர் 19ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதியோடு முடிவடையுது. இந்த அத்தியாயனோத்சவ விழா ஒவ்வொரு ஆண்டுமே திருமலை கோவில்ல தொடர்ந்து 25 நாட்கள் நடக்கும். வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 11 நாட்களை பகல் 10 என்றும், வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10 நாட்களை ராபத்து என்றும் சொல்லுவாங்க. இந்த 21 நாட்களோடு சேர்த்து 22ஆம் நாள்
கண்ணினுன் சிறுதாம்பு, 23ஆம் நாள் ராமானுஜர் நூற்றந்தாதி, 24ஆம் நாள் ஸ்ரீ வரஹசுவாமி சாத்துமுறை, 25ஆம் நாள் அத்தியாயனோத்சவம் முடிவடையக்கூடிய நாளன்று தண்ணீரமுது உற்சவத்தோடு முடிவடையும். இந்த 25 நாட்களுமே திருமலை கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய ரங்கநாயக்குளம் மண்டபத்தில் இருக்கக்கூடிய பெரிய சேஷ வாகனத்துல ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி எழுந்தருள்வாங்க. அவருக்கு பக்கத்திலேயே விஸ்வக்ஷேனரும் ஸ்ரீமன் ராமானுஜரும் எழுந்தருளி இருப்பாங்க. இவர்களுடைய முன்னிலையில பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், மற்ற அவருடைய சிஷ்ய கோட்டிகள், ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாருமே சேர்ந்து 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்ணுவாங்க. அத்தியாயனோத்சவத்தினுடைய கடைசி நாள் அன்று சஹஸ்ர தீப அலங்கார சேவா முடிந்த பிறகு ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தெற்கு மாட வீதியில இருக்கக்கூடிய திருமலை நம்பி சன்னதிக்கு போய் அவருக்கு காட்சி கொடுத்துட்டு அங்க சிறப்பு பூஜைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு தெற்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி வழியாக வந்து கிழக்கு மாட வீதியில இருக்கக்கூடிய வாகன மண்டபத்துல வந்து எழுந்தருள்வாங்க. அதற்கடுத்து இந்த தண்ணீரமுது உற்சவத்தினுடைய சிறப்பு நிகழ்வாக வராக பெருமாள் கோவில்ல இருந்து ஆகாஷ கங்கா தீர்த்தத்தை திருமலை நம்பி அவர்களினுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அந்த தீர்த்தத்தை தலையில சுமந்து எடுத்துட்டு வந்து வாகன மண்டபம் முன்னாடி வருவாங்க. வாகன மண்டபத்துல இருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமியோடு சேர்ந்து ஜீயர் சுவாமிகள், அர்ச்சகர்கள், திருமலை நம்பியவர்களுடைய வம்சாவளியினர் எல்லாம் கோவிலுக்குள்ள போய் பிரதட்சணம் செய்து முடித்த பிறகு பெருமாளினுடைய திருப்பாத கவசத்திற்கு அந்த ஆகாஷ கங்கா தீர்த்தத்தால அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகம் செய்யக்கூடிய சமயத்துல திருமலை நம்பியவர்கள் இயற்றிய திருமொழி பாசுரமும் பாராயணம் செய்வாங்க. மார்கழி மாதத்துல மிக முக்கியமாக வரக்கூடிய விசேஷம் டிசம்பர் 30ஆம் தேதி அன்று வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி அன்றைய நாள் காலை 9 மணி சமயத்துல திருமலை கோவிலை சுற்றி ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தங்க ரதத்துல மாட வீதிகள்ல வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. மறுநாள் டிசம்பர் 31ஆம் தேதி துவாதசி அன்று அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்துல சக்கரஸ்நானம் நடக்கும். இந்த சக்கரஸ்நானம் நடந்து முடிந்த பிறகு அன்றைய நாள் முழுவதும் புஷ்கரணி தெப்பத்துல பக்தர்களை புனித நீராடல் செய்வதற்காக டிடிடி அனுமதிப்பாங்க. சக்கரஸ்நானம் நடக்கக்கூடிய இந்த புஷ்கரணி தீர்த்த முக்கோட்டி அன்று இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பல்வேறு கோடிக்கணக்கான புனித நதிகளினுடைய தீர்த்தங்கள் எல்லாமே இந்த புஷ்கரணி தெப்பத்துல வந்து சங்கமிக்குமாம். இந்த நாள்ல நம்ம புஷ்கரணி தெப்பத்துல புனித நீராடல் செய்வது என்பது நமக்கு முக்தியை கொடுக்கும் என்றும் சொல்றாங்க. டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 10 நாட்கள் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு துவார தரிசனத்திற்காகவும் பக்தர்களை திருமலை கோவிலுக்குள்ள டிடிடி அனுமதிக்கிறாங்க. சுவர்ண ரத உற்சவம் மற்றும் சக்கரஸ்நானம் நடக்கக்கூடிய எக்ஸாக்ட் டைமிங் பற்றி டிடிடி அப்டேட் பண்ண உடனே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக தகவல் கொடுக்கிறேன். அடுத்து ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு. அன்றைய நாள் வியாழக்கிழமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால பெருமாள் நேத்திர தரிசனத்துல இருப்பாரா என்று ஒரு ஃபாலோவர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. எக்ஸாக்டா பெருமாள் நேத்திர தரிசனத்துல தான் இருப்பாரா அல்லது புத்தாண்டு என்பதனால சிறப்பு அலங்காரத்துல நமக்கு தரிசனம் கொடுப்பாரா என்பதை பற்றி எனக்கு சரியா தெரியல. அதனை பற்றிய கன்ஃபர்ம்டு அப்டேட்ஸ் ஏதாவது தெரிய வந்தாலும் நிச்சயமாக நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக தகவல் கொடுக்கிறேன். அடுத்து ஜனவரி 3ஆம் தேதி பௌர்ணமி திதியாக அமையுது. ஆனால் பௌர்ணமி திதி அன்று திருமலையில நடக்கக்கூடிய கருட வாகன சேவை ஜனவரி 3ஆம் தேதி நடக்காது. திருமலையில அத்தியாயனோத்சவம் நடக்கக்கூடிய காலத்துல வரக்கூடிய பௌர்ணமி கருட வாகன சேவையை டிடிடி கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே திருமலையில வைகுண்ட ஏகாதசியிலிருந்து வரக்கூடிய 6வது நாள் அன்று பிரணய கால மகோத்சவ விழா கொண்டாடுவாங்க. இந்த ஆண்டு மார்கழி மாதத்துல ஜனவரி 4ஆம் தேதி பிரணய கால மகோத்சவம் திருமலையில நடக்கும். இந்த பிரணய கால மகோத்சவம் என்பது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கும் மலையப்ப சுவாமிக்கும் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஊடலுக்கு பிறகு நடக்கக்கூடிய கூடல் நிகழ்ச்சி தான். இது கோவிலினுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நடக்கும். அதாவது வடக்கு மாட வீதியிலிருந்து திரும்பி கிழக்கு மாட வீதி ஆரம்பமாகக்கூடிய இடத்துல இந்த விழா நடக்கும். ஹைகிரிவர் கோவிலுக்கும் அன்னப்பிரசாதம் பில்டிங்கினுடைய மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க வர்றீங்க, கிழக்கு மாட வீதி ஆரம்பமாகக்கூடிய அந்த இடத்துலதான் இந்த பிரணய கால மகோத்சவ நிகழ்ச்சி நடக்கும். வைபோத்சவ மண்டபத்திலிருந்து மலையப்ப சுவாமி தனி தங்க பல்லக்குல புறப்பட்டு வந்து இந்த கிழக்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்துல வெயிட் பண்ணுவார். 2 தாயார்களும் அவங்க தனி பல்லக்குல புறப்பட்டு வந்து கிழக்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்துல இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமிக்கு ஆப்போசிட்ல நிற்பாங்க. தாயார்களும் பெருமாளும் எதிர் திசையில நிற்பாங்க. அப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன
ஊடலுக்கு பிறகு நடக்கக்கூடிய கூடல் நிகழ்ச்சி நடக்கும். இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய சமயத்துல ஜீயர் சுவாமிகளும் அவங்களுடைய சிஷ்ய கோடிகளும் சேர்ந்து திவ்ய பிரபந்த பாசுரம் பாராயணம் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் பெருமாளோடு சேர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமியாக ஒன்றாக இணைந்து கோவிலுக்கு திரும்பிடுவாங்க. அடுத்து ஜனவரி 12ஆம் தேதி அத்தியாயனோத்சவம் முடிவடையும். இவ்வளவு விசேஷங்கள் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் நாம திருமலை கோவில்ல போய் தரிசனம் செய்தாலும் 1000 ஆண்டுகள் திருமலை கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் என்றும் சொல்றாங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.